பாட்டிலுக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. ஆனா எவ்வளவு வாட்டி சொல்லி இருக்கிறோம். இவர் அண்ணா விஜய் வந்து இது வரைக்கும் வாங்காத இருப்பாங்கன்னு பார்த்தா அது வாங்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க விஜய்க்கு தான் ஓட்டு போட்டீங்களா? விஜய் தான், நம்ம அண்ணனுக்கு தான் ஓட்டு போட்டோம். அண்ணனுக்கு தான் ஓட்டு போட்டீங்க. ஆனா அவர் வந்துமே இன்னும் 20 ரூபா குறைக்கல, எக்ஸ்ட்ரா 20 ரூபா. நாங்களாம் போடலன்னா என் பிள்ளைங்க சொல்லி போட்டோம். குழந்தைங்க சொல்லி போட்டோம். குழந்தைங்க ஆசை தானே எங்க ஆசை. தயவு செஞ்சு மூடிடுங்க கடையை மூடிடுங்க. எங்க சுத்தெல்லாம் போகுது. அவங்க தானே விசிலாச்சு டாட்டாக்கு ஓட்டு போடு, அங்கிள் ஓட்டு போடு சொன்னாங்க. கடைசியில் இப்ப நீங்க நடுத்தரல நிக்கிறீங்க. ஆமா, என் பொண்ணே டவுன்ல போட்டு சுத்துறா. என் பொண்ணு ஆசை தானே எனக்கு வேணும். வணக்கங்க. நீங்க இப்ப மது பாட்டில் வாங்குனீங்களே, 10 ரூபா எல்லாத்தையும் வாங்குறாங்களா? வழக்கம் போல கரெக்டா 10 ரூபா வாங்கிடுறாங்க. ஆனா வெளியில வந்து 10 ரூபா நாங்க வாங்குறதே இல்லைன்னு சொல்றாங்களா? அது பொய்யா? அது ஏமாந்து எவனா குஷ்டு போனா உண்டு பாட்டு தூக்கி போட்டு போனா. சரி, மத்தபடி 10 ரூபா வாங்குறாங்க. பாருங்க கரெக்டா குடுறாங்க. சரி, 20 ரூபா வாங்குறாங்களா? பாட்டில் ரேட் வந்து 10 ரூபா வாங்குறாங்க. எக்ஸ்ட்ரா 160 ரூபாய் வாங்குறாங்க. சரி, 140 ரூபா பாட்டில் போட்டுருக்கு, 160 ரூபா வாங்குறாங்களா? 140க்கு 160 வாங்குறாங்க. 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க இந்த டாஸ்மாக் கடையில. சரி, 140க்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, 160 வாங்குறாங்க. சரிங்க. இந்த டாஸ்மாக் கடையில இப்ப நீங்க தான் விற்பனையாளரா? நீங்க பாட்டிலுக்கு 10 ரூபால இருந்து 20 ரூபா அதிகமா வாங்குறீங்கன்னு இப்ப இங்க வாங்கின பாட்டில் வாங்கின எல்லாரும் சொல்றாங்கல்ல, எக்ஸ்ட்ரா 20 ரூபால வாங்குறீங்க. செலவினங்கள் இருக்கா? சரி, சரிங்க. அரசாங்கம் உங்களுக்கு உதவி செய்யறது இல்ல, உங்களால சமாளிக்க முடியல, அதுக்காக தான் 20 ரூபா வாங்குறீங்க. 320 ரூபா தான் உங்களுக்கு சம்பளம். இவ்வளவுதான், 10,320 ரூபா சம்பளம். இதனால சமாளிக்க முடியல. சரிங்க. அப்ப பாட்டிலுக்கு 10 ரூபா பிளஸ் எக்ஸ்ட்ரா 10 ரூபான்றது உங்க செலவினங்களுக்காக வாங்குறீங்க, தவிர்க்க முடியாத காரணத்துக்காக வாங்குறீங்க. சரி, அரசாங்கம் வந்து இது சம்பந்தமா நீங்க ஏதாவது கோரிக்கை வச்சீங்களா? எதுவும் கோரிக்கை இது வரைக்கும் செயல்படுத்தணும்னு சொன்னாங்க, இது வரைக்கும் செயல்படுத்தல. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. அப்ப இந்த டாஸ்மாக்ல இருக்கிற எல்லோருக்கும் 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க. எந்த பாட்டில் வாங்கினாலும் 20 ரூபா தான் எக்ஸ்ட்ராவா? அது எனக்கு புரியுதுங்க. எல்லா பாட்டிலுக்கும் 20 ரூபா எக்ஸ்ட்ராவா? இல்ல உயர் ரக இதுக்கு இன்னும் காசு கூடுதலா வாங்குறீங்களா? எல்லாருக்கும் சமமா 20 ரூபா தான் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க. சரிங்க, ரைட்டுங்க. ஏன்னா மக்கள் எல்லாமே உங்களுக்கும் அந்த கஷ்டம் தெரியுது. சரிங்க, ரைட். இந்த மதுக்கடையுடைய எண் என்ன? 4460. இந்த மதுக்கடை எண் மௌலிவாக்கம், குன்றத்தூர் மெயின் ரோடு. இது கரெக்டா? சரிங்க, ரைட். இது சம்பந்தமா நாங்க முதல்வர்கிட்டயும் செய்தியை கொண்டுட்டு போனோம். உங்க கஷ்டமும் தெரியுது. அதே நேரத்துல இல்லங்க, வீடியோ எடுத்து போறதுல மக்களுடைய பாதிப்பை பாரதிய ஜனதா கட்சி சார்பா நாங்க கொண்டு போறோம். உங்க கஷ்டத்தையும் சொல்ல போறோம்ல முதல்வர்கிட்ட. உங்க கஷ்டத்தையும் முதல்வர்கிட்ட சொல்லுவோம், மக்களுடைய கஷ்டத்தையும் சொல்லுவோம். வெறும் அறிவிப்புல மட்டும் முதல்வர் இருக்கிறாரு. ஆட்சி செய்யும் போது மக்களுக்கு நியாயத்தையும் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு தான் நாங்க பாரதிய ஜனதா கட்சி சார்பா வந்திருக்கிறோம். உங்க கஷ்டத்தையும் நாங்க பேசுறோம். சரியா? வணக்கங்க. பாட்டிலுக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. ஆனா எவ்வளவு வாட்டி சொல்லி இருக்கிறோம். இவர் அண்ணா விஜய் வந்து இது வரைக்கும் வாங்காத இருப்பாங்கன்னு பார்த்தா அது வாங்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க விஜய்க்கு தான் ஓட்டு போட்டீங்களா? விஜய் தான், நம்ம அண்ணனுக்கு தான் ஓட்டு போட்டோம். அண்ணனுக்கு தான் ஓட்டு போட்டீங்க. ஆனா அவர் வந்துமே இன்னும் 20 ரூபா குறைக்கல, எக்ஸ்ட்ரா 20 ரூபா. நாங்களாம் போடலன்னா என் பிள்ளைங்க சொல்லி போட்டோம். குழந்தைங்க சொல்லி போட்டோம். குழந்தைங்க ஆசை தானே எங்க ஆசை. தயவு செஞ்சு மூடிடுங்க கடையை மூடிடுங்க. எங்க சுத்தெல்லாம் போகுது. பொண்டாட்டி வாழ்க்கை நாசமா ஆகுது. நான் எப்படி தெரியுமா ஆட்டோ ஓட்டுனேன்? ஆட்டோவை தொலைச்சிட்டேன். நான் கேக்குறேன், நிதானமா இருந்தா ஆட்டோவோ தொலைச்சிருப்பா? நீங்க சொல்லுங்க. அமைச்சர் மதுக்கடையை மூடணும். அமைச்சர் தானே. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இப்ப என்ன மேட்டர்னாக்கா, நிதானமா வண்டி ஓட்டினேன். என் குடும்பத்துல எல்லாருக்கும் பிரச்சனை வரும். இப்ப என் குடும்பத்துல பிரச்சனை வந்துட்டு ஆட்டோவை எடுத்துன்னு போனேன். ஆட்டோவை எங்க குடிச்சுன்னு தெரியல, எங்க விட்டுன்னு தெரியல. இப்ப என் ஆட்டோ இல்ல. ஆனா அது ஏன் தெரியல. நீங்க குடும்பத்துல பெரிய நஷ்டம், பெரிய வேதனை. யார் தருவா இப்போ? ஆனா நீங்க வந்து இந்த பசங்க சொன்னாங்கன்னு நம்பி நீங்க விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டீங்க. அவங்க தானே விசிலாச்சு டாட்டாக்கு ஓட்டு போடு, அங்கிள் ஓட்டு போடு சொன்னாங்க. கடைசியில் இப்ப நீங்க நடுத்தரல நிக்கிறீங்க. ஆமா, என் பொண்ணே டவுன்ல போட்டு சுத்துறா. என் பொண்ணு ஆசை தானே எனக்கு வேணும். என் புள்ள ஆசை தானே எனக்கு வேணும். மூடிடுங்க, தயவு செஞ்சு மூடி விடுங்க, தயவு செஞ்சு சொல்றேன். நான் பேசுறேன். இன்னும் மத்தவங்க நீங்க வந்துக்கிறீங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு வணக்கம்.
இன்றைக்கு சென்னையில மௌலிவாக்கம் என்கிற பகுதியில அரசு ஆதி திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளி, நான் இருக்கிற இந்த டாஸ்மாக் சாராய கடையிலிருந்து ஜஸ்ட் 100 மீட்டர்ல தான் அந்த பள்ளிக்கூடம் இருக்கு. அதை தாண்டி பக்கத்திலேயே பேருந்து நிலையம் இருக்கிறது. மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு இடம். நீண்ட காலமாக இந்த 4460 என்ற எண்ணுள்ளே இந்த டாஸ்மாக் கடையை எடுக்கணும் இந்த பகுதி மக்கள்லாம் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. காரணம், பக்கத்திலேயே ஆதி திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளி இருக்கு, பேருந்து நிலையம் இருக்கு. அதை தாண்டி மாலை நேரத்தில் இங்க வரக்கூடிய குடிநோயாளிகள் வாங்கக்கூடிய அந்த மதுவினால இங்கே குடிச்சிட்டு விழுவுறதுனால இந்த முழுக்க இருக்கிற இந்த சாலை அத்தனையும் ஒரு பெரிய டிராபிக் ஜாம சந்திக்குது அப்படின்னு நீண்ட கால கோரிக்கை. அப்ப திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த 2 நாள்லயே அறிவிச்சாரு, 717 கடையை மதுக்கடையை நான் மூடுவேன். எங்கெல்லாம் பள்ளிக்கூடங்கள் இருக்கோ, எங்கெல்லாம் பேருந்து நிலையம் இருக்கோ, வழிபாட்டு தலங்கள் இருக்கோ அங்க மூடுவேன்னு சொன்னாரு. ஆனா மூடுனாரா? 2 வார காலத்துக்குள்ள மூடுவேன்னு சொன்ன நீங்க இன்றைக்கு 17 நாட்களுக்கு மேலாகியும் மதுக்கடைகள் மூடப்படவில்லை. அப்போ வெறும் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கும் பரபரப்புக்கும் தான் முதல்வர் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிடுகிறாரே தவிர மக்களின் நலனின் மீது திரு விஜய் அவர்களுக்கு அக்கறை இல்லை என்பது ரொம்ப தெளிவா தெரியுது. அதை விட கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால கரூர்ல நின்றுகிட்டு திரு செந்தில் பாலாஜி அவர்களை எதிர்த்து பேசும் பொழுது பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு 10 ரூபாய் பாட்டிலுக்குன்னு ரொம்ப பரவசமா விஜய் அவர்கள் பாடினாரு. நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆனா இவருடைய ஆட்சியின் வெட்கக்கேடு, இவர் ஆட்சியினுடைய மிக மோசமான கேவலமான நிலை இன்றைக்கு இந்த 4460 இந்த எண்ணில் இருக்கிற மதுக்கடைக்கு உள்ள போய் நாங்க விசாரிக்கிறோம். பாட்டிலுக்கு 20 ரூபாய். திரு விஜய் அவர்களுடைய ஆட்சியில பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபாய். அப்ப 10 ரூபாவை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன விஜய் அவர்கள் உங்களுடைய இந்த பொன்னான ஆட்சியில ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபாய் பாட்டிலை விட அதிகமாக விற்கிறீர்கள் என்றால் இது வெட்கமாக இல்லையா தமிழக முதல்வர் அவர்களை? மக்களை ஏமாற்றுவதை தாண்டி மதுக்கடைகளை மூடுவேன் என்று சொல்லி பெண்களுடைய அந்த உணர்வுகளையும் ஏமாற்றி இன்றைக்கு மதுக்கடைகள் மூடல. இவருடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நேற்று அறிக்கை விட்டிருக்கிறார். 717 கடையில எத்தனை கடையை நீங்க மூடி இருக்கிறீங்க, எத்தனை கடையை உங்களிடத்தில் இந்த மூடி அறிக்கை இருக்கிறது, வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்டிருக்கிறார். ஆனா அதுக்கும் வாய் மூடியாக மௌனம் காப்பதுதான் திரு விஜய் அவர்களுடைய பதிலாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் சொல்லுகிறோம், இந்த பாட்டிலுக்கு 20 ரூபாய் கமிஷன் அடிக்கிற தாவேக அரசு உடனடியாக ஒவ்வொரு மதுக்கடைகளிலும் என்ன பாட்டிலுடைய விலையோ அதை மட்டும்தான் வாங்க வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்க வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணுன்னு பிரச்சாரம் செய்யாம 717 கடையையும் உடனடியாக மூட வேண்டும். அப்படி மூடாவிட்டால் முதல் முயற்சியாக எங்களுடைய மாவட்ட தலைவர் தலைமையில இதே மௌலிவாக்கத்துல இந்த 4460 என்கிற இந்த சாராய கடைக்கு எதிராக மாபெரும் முற்றுகை போராட்டத்தை அடுத்த 15 நாட்களில் நாங்கள் அறிவிப்போம். உங்க ஆட்சியினுடைய இன்னொரு வெட்கக்கேட சொல்றேன், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்னுவாங்க. இதே சென்னையில ஈசிஆர்ல ஈஞ்சம்பாக்கம் பகுதியில அனுமன் காலனி என்கிற உங்க வீடு இருக்கிற பனையூர் வீட்டுல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல கடையின் 4511 அந்த கடையில இதே மாதிரி மக்கள் போராடியதன் விளைவாக எல்லாரும் சொல்றாங்கன்னு அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர், அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர், அங்க இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாம் போய் நேத்து அந்த கடையை டாஸ்மாக மூடி இருக்கிறாங்க, மதுக்கூடத்தை மூடி இருக்கிறாங்க. மூடிய 3 மணி நேரத்துல நீங்க வச்ச சீலை உடைச்சிட்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பரபரப்பா சாராய கடை விற்பனை நடக்குது. அப்ப நான் கேட்கிறேன், இந்த ஆட்சியில் இருக்கிற காவல்துறையினருக்கு மரியாதை இருக்குதா இல்லையா? தமிழக முதல்வர் அவர்களை நீங்க ஆட்சியில் என்னதான் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்க மற்றவருடைய மரணத்திற்கு மௌன அஞ்சலி செலுத்தக்கூடியவர்கள், இங்கே ஏராளமான பெண்கள் தாலி எரித்து கொண்டு ஏராளமான ஆண்கள் குடிபோதையில் இறந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கும் மௌன அஞ்சலி செலுத்த போகிறீர்களா அல்லது ஆட்சியில் நடவடிக்கை எடுக்க போகிறீர்களா என்பதான் எங்களுடைய கேள்வி. உங்களுடைய ஆட்சியின் சீர்கேடு இன்றைக்கு வெளிப்படையாக தெரிகிறது. ஆட்சி நிர்வாக திறமை இன்மை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. காவல்துறையினருக்கே மதிப்பில்லாமல் பூட்டு போடப்பட்டு சீல் வைக்கப்பட்ட அந்த சீலை உடைக்கிறாங்கன்னா, அதுவும் எங்க உங்க வீட்டுல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல இந்த அநியாயம் நடக்குதுன்னா, டாஸ்மாக் நடத்தக்கூடிய மாஃபியாக்கள் இன்றைக்கு தமிழக முதல்வரை ஆட்டி படைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதுல விளம்பரம் வேற, நாங்க கமிஷனை கட்டுப்படுத்திட்டோம், அதே மாதிரி திடீரென்று ஆய்வு செய்கிறோம் என்றாங்க. உங்க ஆய்வை விட இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள்
ஆய்வு செய்ததுல உங்களுடைய மோசடி தன்மை, பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குற கேவலமான போக்கு, மக்களுடைய அந்த வறுமையை சுரண்டி பிழைக்கிற தாவேக ஆட்சியின் கேடுகட்ட இந்த சூழலுக்கு முடிவு கொண்டு வர வேண்டும். மாண்புமிகு தமிழக முதல்வர் உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் மீண்டும் சொல்கிறோம், மகத்தான முற்றுகை போராட்டத்தை இந்த மௌலிவாக்கத்துல நாங்கள் நடத்தி காட்டுவோம். உடனடியாக நீங்கள் வெள்ளை அறிக்கை விடணும். 711 எத்தனை மூடுனீங்க, இன்னும் எத்தனை திறந்திருக்கிறது, இதை மூடுவதற்கு இன்னும் எத்தனை காலம் ஆகும் என்பதை நீங்கள் வெளிப்படைத்தன்மையாக அறிவிக்க வேண்டும். இல்லை என்றால் மக்கள் உங்களிடத்தில் கேள்வி கேட்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.